F1 மூவி எப்படி இவ்வளோ எமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு நமக்கு. இப்போ தியேட்டரில் உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னாக்க ஐமேக்ஸ் கூட விடுங்க, நீங்கள் ஒரு சாதாரண தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது கூட அந்த டிரைவர் வந்து அந்த காரை ஸ்பீட் பண்ணும்போதும் சரி, பின்னாடி இருக்க ஓவர்டேக் பண்ணும்போதும் சரி, நம்மளே அந்த வந்து காரை உட்காந்து ஓட்டுற அளவுக்கு ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து F1 மூவி எப்படி கொடுத்துருக்காங்க, டிரெக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் எப்படி இதை வந்து அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரெக்டர் வந்து ஆல்ரெடி டாப் கன் மேவரிக் படம் எடுத்தவர். ஃபைட்டர் ஜெட்லேயே எக்கச்சக்க கேமரா, 8 கேமராஸ் ஆல்மோஸ்ட் காக்பிட்டில் வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஈஸியாக இருந்தது, பட் காரில் இதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனி கிட்ட இமீடியட்டாக சினிமாட்டோகிராஃபர் உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சுன்னு நினச்சிருக்கேன். இவர் வந்து கிளாடியா மிராடா, இவரோட நேமு, ஆஸ்கார் வின் பண்ணியிருக்காரு. சோனி கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சோனி கிட்ட வந்து இவங்க டாப் கன்லேருந்தே வந்து புது டெக்னாலஜியை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ F1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா FX3ங்கிற ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா சினிமா கேமரா தான். அதை இங்கே எல்லாரும் நார்மல் ஆட்கள் கூட இங்கே ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த லெவலுக்கு மாசு அப்படின்னாக்க ஃபார்முலா 1 படம் எடுக்கிற அளவுக்கு மாசான ஒரு கேமரா. ஸோ மெயினாக இதில் என்ன அப்படின்னாக்கா அந்த கேமரா வேறு லெவலில் பெருசாக இருக்கும். அதை ஃபுல்லாக ரிப்பாப் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணுறத தனி இடத்துல வச்சுட்டு, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேமராவோட சென்சாரு அண்ட் தென் லென்ஸு இது மட்டும் சின்னதாக இத்தனோண்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4Kல ரெக்கார்ட் பண்ணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா காரை சுற்றி 16 இடத்துல அட்டாச் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கேமராவோட பேட்ரி, ஒயரு, இந்த டெக் பார்ட்ஸ் எல்லாமே எங்கே வச்சுருந்தாங்கன்னாக்கா F1 காரோட சைட் பார்ட்ஸில். நம்ம F1 காரில் டிக்கி, ட்ரங்க் எதுவுமே கிடையாது இல்லையா, சைட் பார்ட்ஸ்குள்ளார எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. காரை சுற்றி 16 கேமராஸ் வச்சுருந்தாங்க. இந்த 16 கேமராவும் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மோட்டார், இது திருப்பறதுக்குன்னு தனியாக வந்து பேனிங் மோட்டர்லாம் வந்து கூட வச்சுருந்துருக்காங்க. அதாவது பேனிங் மோட்டர்னா ஒன்றும் இல்லை, கேமரா வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பிராட் பிட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கேமரா அப்படி திரும்ப பின்னாடிலேருந்து கார் வர மாதிரி காட்டுவாங்க. அது உண்மையிலேயே கிராஃபிக்ஸ் இல்லை, ரியலாகவே எடுத்திருக்காங்க. கேமரா பேனிங் மோட்டர் வச்சு வெளியே ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அட் த சேம் டைம் ஃபோக்கஸ் எப்படா மிஸ் ஆகாமல் இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா ஃபோக்கஸிங் மோட்டர் தனியாக வச்சுருக்காங்க. அதையும் வெளியேருந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. அட் த சேம் டைம் இது மட்டும் இல்லாமல் வேற என்ன மேட்டர் அப்படின்னாக்கா இந்த 4K சினிமேட்டிக் கேமராவில் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த கேமராவில் எடுக்கும்போது டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு ஒன்று சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, என்னோட போன வீடியோ போய் பாருங்கள், பின்னாடி இருக்க அந்த F1 விங் வந்து நல்லாவே தெரியறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் பிளர் அதிகமாக இருக்கும். நார்மல் லேமன் டேர்மில் சொல்லணுன்னாக்கா அந்த பிளர்ரு இதை வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே மெயினாக சினிமேட்டிக் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்கன்னா ஒருவேளை கோப்ரோ யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு. கோப்ரோலாம் யூஸ் பண்ணால் அந்த குவாலிட்டி கன்ஃபார்மாக கிடைக்காது. பட் சொல்றாங்க கோப்ரோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் இவரு டாப் கன் மேவரிக் டேரக்டர், இவர் F1 டேரக்டர் சரி, அது சினிமாட்டோகிராஃபரும் சரி, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, சோனி வெறும் 24 ஹவர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 26 கேமராஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்காகவே. அட் த சேம் டைம் இது இல்லாமல் அப்போ ஐமேக்ஸில் கேமராவில் ஷூட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. சில சீன்ஸ் மட்டும்தான், கிராண்ட் ஸ்டாண்டு, ஏரியல் வியூலேருந்து ரேஸை காட்டுறது, அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் காட்டுறது, தனியாக பிராட் பிட் அங்கேருந்து நடந்து வருவார் பார்த்தீங்களா, பேண்ட்டை போட்டுக்கிட்டு அழகாக அப்படி, அது எல்லாமே வந்து ஐமேக்ஸ் கேமரா. பட் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரேசிங்கில் ஒரு 300 கிலோமீட்டரில் F1 காரில் F2 இன்ஜினை பொருத்தி இவங்க பிராட் பிட்டும் எதிரிஸும் வந்து ரியலாகவே ஓட்டியிருக்காங்க. அதை கேப்சர் பண்ணுறதுக்கு இவங்க சிஜிலாம் யூஸ் பண்ணல. சிஜி அஃப்கோர்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் கேமரா எல்லாத்தையுமே எடுத்து பக்காவாக வந்து மேனுவலாக பண்ணியிருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு தம்பி டவுட் கேட்டார், ஆனால் நாங்கள் அதை படம் பார்த்துட்டு வெளியே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கேமராலாம் யூஸ் பண்ணியிருந்தா கூட வைப்ரேஷன் ஒரு மேட்டர் இருக்கும்ல, அந்த கார் போகிற ஸ்பீடுக்கு கேமரா வைப்ரேட் ஹெவியாக இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டார். இதுக்கான ஆன்சரும் டைரக்டரும் கேமராமேன் சினிமாட்டோகிராஃபருமே சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இது வந்து லைவாக கிட்டத்தட்ட 14 ரேசஸ் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஈச் ட்ராக்கோட ட்ராக் டெம்பரேச்சர், ட்ராக் என்ன அளவுக்கு ரஃப்னஸில் இருக்குது, அட் த சேம் டைம் என்ன செட்ஸ் ஆஃப் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்டாக, மீடியமாக, ஹார்டாக, இன்டர்மீடியட்டாக அப்படிங்கிற மாதிரி அந்த காரில் என்ன செட் ஆஃப் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பொறுத்து மேனுவலாக வந்து அந்த வைப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு 100 தடவை ஒர்க் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. கண்டிப்பாக F1 மூவியை வந்து தியேட்டரில் தயவு செய்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.